நான் செம்ம கோவமா இருக்கேன் பாரு, என்ன நீங்க ராஜா சாரை பார்க்க கூட்டு போல. இப்போ நான் ஸ்டேஜ்ல சொல்றேன், என்ன கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க வைக்கணும் நீங்க பிஃபோர் ரிலீஸ், என்னையும் எங்க அப்பாவையும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜமாலா வந்துட்டு ஃபீமேல் லீடா பண்ணிருக்கிறது நினைச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பரா ப்ரொமோட் பண்ற நம்ம சுரேஷ் சந்திரா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனக்கு என்ன ஹாப்பியா இருந்துச்சுன்னா, எப்பவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வெளில வரும்போது எங்கிட்ட உரிமையா சொல்லுவாங்க, ஏமா இவ்வளவு கேவலமா பண்ணிருக்க, ஏன் இப்படி பண்ணிருக்க, நல்லா இருக்கு, ஓகே அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்பவே பார்ப்பேன், அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க டெய்லி ஒரு 5-6 படம் பாக்குறாங்க. ஸோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்டா கருதுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க படத்தை நல்லபடியா கொண்டு போய் ஆடியன்ஸ்ட ரீச் பண்ணி வைங்க. அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் இந்த படத்துல. மெயினா வந்துட்டு டைரக்டர் சார் பாரி, சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இப்போ ஆயிட்டார் அவரு. அமேசிங்கான ஆக்டர். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்றேன் உங்க முன்னாடி நடிச்சதுக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது அவரோட ஆக்ட் பண்றதுக்கு. ஏன்னா ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். அவர் ஒரு ஆக்டரா இருக்கனால அவரை ஏமாத்த முடியல. கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா, உனக்கு எமோஷன் வரல, மறுபடியும் டேக் போ அப்படின்னுவாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட், அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ராஜா சார், அஃப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லி நாங்களே வந்து வெளியில சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி. அண்ட் நான் செம்ம கோவமா இருக்கேன் பாரு, என்ன நீங்க ராஜா சாரை பார்க்க கூட்டு போல. இப்போ நான் ஸ்டேஜ்ல சொல்றேன், என்ன கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க வைக்கணும் நீங்க பிஃபோர் ரிலீஸ், என்னையும் எங்க அப்பாவையும். மெயினா ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியா இருந்துச்சுன்னா, அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன். ஸோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் நீ இருக்கும் மசரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த டைம்ல இருக்கும் போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு தோணும். இப்போ என் பொண்ணு வந்து ராஜா சார் மியூசிக்ல வரானோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் மெயினா வந்துட்டு கூத்து கலைஞர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு. அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும் போது நம்மளாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே கட், இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி. அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி, அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான், அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு. இதுல காஸ்டியூம்ஸ், மேக்கப் பிளஸ் அந்த டான்ஸ், இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் எங்க படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ரொம்பவே நல்ல படம், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. யாராவது மேல டேரக்டர் சார் உங்க டீம் க்ளோஸா பார்க்கலாம், நெருங்கி வாங்க. பாதி பேர் இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. சதீஷ் வாங்க, சதீஷ் வாங்க. சார் அப்படியே இருங்க, பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க.